மக்களே, கடல் அலையெனவே வாரி வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரி நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம், நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். சிறுதுளி பெருவெள்ளம் ஆகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். சிறுதுளி பெருவெள்ளம் ஆகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, முழுமையின் அவலங்கள் தீர்ந்திடுமே. தேவன் அரசும் மலர்ந்திடுமே, அன்பும் நீதியும் வளர்த்திடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையென வாருங்கள். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையென வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இல்லங்களை ஆலயங்களாக மாற்றி அதிலே இறைவன் அருள் வேண்டி ஜெபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். இன்று நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மீண்டும் ஒரு முறை அவரோடு நாம் உறவாட அளித்த வாய்ப்பிற்காக. நமது உறவை கடவுளோடு கொண்டு நாம் அன்பையும் புதுப்பித்து கொள்ள அளிக்கப்பட்ட காலம்தான் இந்த நற்கருணை. நற்கருணையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு உறவாடுகிறார், நம்மில் குடிகொள்கிறார், நம்மை ஆட்கொள்கிறார். இந்த வேளையிலே கடவுளோடு நாம் ஒன்றாக இருக்க தடையாக இருக்கும் நமது பலவீனங்கள், நமது பாவங்கள், நமது தவறான எண்ணங்கள் ஆகியவற்றிற்காக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல அன்பு இறைவன் நம்மை வழிநடத்த ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, மறைசாட்சியர் இரத்தம் கிறிஸ்தவர்களின் வித்தாக விளங்க செய்தீரே. புனித சார்லஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர் பாய்ச்சிய திரு அவை எனும் தோட்டம் எக்காலமும் செழிப்புற்று மிகுதியான அறுவடையை தொடர்ந்து தர செய்வீராக. உம்மோடு துயாவியல் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உம்மீது என் கைகளை விரித்ததால் உமக்குள் வந்துள்ள கடவுளின் வரத்தை புத்துயிர் பெற செய்யும். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய மற்றும் 6 முதல் 12 முடிய. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருக்கு திருத்தூதரான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனசான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுக்களில் உன்னை நினைவு கூறுகிறேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருக்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவு கூறுகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். அவர் தம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய நமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன். எனினும் வெட்கமுறுவதில்லை. ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிவுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதியை நோக்கி இருப்பது போல என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல நம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவாக்கியங்கள் 18 முதல் 27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாம் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமற் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணகத் தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, கடந்த 2 நாட்களுடைய நற்செய்தி வாசகமும் இயேசுவை சுற்றி இருக்கின்ற ஒரு சதித்திட்டத்தை அழகாக எடுத்து கூறுகின்றது. நேற்றைய தினம் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா சூழ்ச்சி நிறைந்த ஏரோதியருடைய கேள்வி. இன்றைய தினம் இறையியல் சிந்தனையிலே வாக்குவாதத்தோடு சதுசேயர் இயேசுவை அணுகுகின்றனர். உயிர்த்தெழும்போது அவர் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏன்னா உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிறது சதுசேயருடைய வாதம். ஆனால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நற்செய்தி, அந்த வாழ்வினுடைய நெறிமுறைகள், இவை அனைத்தும் இவர்களுடைய சிந்தனையிலிருந்து, இவருடைய எண்ண ஓட்டங்களிலிருந்து வித்தியாசமானது, அதே சமயத்திலே அற்புதமானது என்பதை இயேசு சுட்டி காட்டுகின்றார். அவர்கள் கேட்ட கேள்வியினுடைய தாக்கமும் தர்க்கமும் இதுதான். இந்த உலகத்தில் ஒரு பெண் 7 பேரை மணக்கின்றாள்.
அப்படின்னம்னா மறு உலகத்திலே அந்த வாழ்வு தொடருகின்றது என்றால் அந்த உறவு நிலை எப்படி இருக்கும்? 7 பேருக்கும் இவள் மனைவியாக இருக்க முடியுமா, அல்லது யாருக்கு மனைவியாக இருக்க முடியும்? இந்த கேள்வியே தவறு அப்படிங்கிறத இயேசு சுட்டி காட்டுகின்றார். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி இருமுறை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார். அப்ப இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறத இயேசு மற்றொரு கோணத்திலிருந்து அதனுடைய தன்மைகளை விளக்குகின்றார். ஒன்று, ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் அழைக்கின்றார். அந்த இடத்துல சொல்றது இதுதான், அவர் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல. அப்ப இந்த உலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உலக வாழ்க்கை முடிந்த பிற்பாடு மீண்டும் இறைவனோடு வாழ துவங்குகின்றான். அந்த இடத்துல அவர் வாழ்வோரின் கடவுளாகவும் உயிர் வாழ்கின்ற மனிதர்களுடைய அனைவருடைய கடவுளாகவும் அவர் மாறுகின்றார். எனவே விண்ணகம் அப்படிங்கிறது இறந்தவர்கள் மீண்டுமாக வாழ்வு பெறுவது மாத்திரமல்ல, எந்த கடவுள் அவர்களை இந்த மண்ணிலே படைத்தாரோ அந்த கடவுளோடு மீண்டும் சென்று சேருவது. எனவே காலமும் நேரமும் இங்கு மறுக்கப்படுகின்றன. காலங்கள் இல்லாத, நேரங்கள் இல்லாத ஒரு யுகத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். அதான் விண்ணகம். இரண்டாவது, இந்த விண்ணகம் அப்படிங்கிறது உலகத்தினுடைய உறவுகள் அடிப்படையிலே உருவாவதல்ல, மாறாக இறைவனோடு எனக்கு என்ன தொடர்பு இருக்கின்றதோ அதனுடைய அடிப்படையில் உருவாவது. ஏன்னா வழக்கமா என்ன அப்படின்னா, அம்மா அப்பா, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், இது உலகத்தினுடைய உறவுகளின் ஒரு உருவம். ஆனால் விண்ணகத்திற்குள்ளாக அங்கு உறவுகள் பிறப்பதும் உறவுகள் அடையாளம் கண்டுபிடிப்பதும் யார் வழியாக அப்படின்னா கடவுள் வழியாக. எனவே அந்த இடத்துல பெற்றோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், மனைவி, மக்கள் என்று சொல்லி உறவுகள் இல்லை, அனைவரும் ஒரே நிலையில் இருப்பார்கள். அப்போ அவர்களுடைய கருத்து தவறானது அப்படிங்கிறத சுட்டி காட்டுகின்றார். மூன்றாவதாக, விண்ணகம் என்பது ஒரு வித்தியாசமான அனுபவம். இந்த மண்ணகத்திலே அந்த விண்ணகத்தை ஒருபோதும் புரிந்து கொள்ளவும் அல்லது அனுபவிக்கவும் முடியாது. மாறாக அதனுடைய ஒரு சில துளிகளை ஒருவேளை நம்முடைய சிந்தனைகள்ல, நம்முடைய அனுபவத்தில் நாம் கண்டுணரலாமே ஒழிய முழுமையான விண்ணகத்தை ஒருபோதும் மண்ணகத்திலே உணர முடியாது. எனவே அதனுடைய தன்மைகளை இயேசு சில வார்த்தைகளிலும் சில வடிவங்களிலும் விளக்குகின்றார். எனவே விண்ணகம் அப்படிங்கிறது இந்த மண்ணகத்திலிருந்து முற்றிலும் வித்தியாசமானதாக, ஆண்டவருடைய அந்த நேரிடையான ஒரு உறவோடு தொடர்புடையது. இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். நாம் விண்ணகத்தை இந்த மண்ணகத்திற்குள் சுருக்கி கொள்ளாமல் இந்த மண்ணகத்தை விண்ணகத்திற்கு எடுத்து செல்ல, இந்த மண்ணகம் கூட விண்ணகத்தினுடைய துவக்கம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு விண்ணகத்தை இந்த மண்ணிலேயே நாம் உருவாக்க தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். என் எழிலினிலே உனக்கு எம் சந்தன மலர்களை எடுத்து வந்தோம். தீபங்கள் ஏந்தி திருமுன் நிற்க கூடி வருகின்றோம். உனக்கென 1000 கீதங்கள் பாடி எம்மையை தருகின்றோம். யாம் எம்மையை தருகின்றோம். காணிக்கை தர வந்தோ, உம் மலரடி பாதங்கள் வணங்க வந்தோ. வரங்களை பொழியும் நாயகனே, எம் கரங்களை குவித்து வணங்கி வந்தோம்.
உன் மலரடி பணிந்து வாழ்வினை தருவோ, காணிக்கை தர வந்தோ, உம் மலரடி பாதங்கள் வணங்க வந்தோ. அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாமல் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு பலி பொருட்களை ஒப்புக்கொடுக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. பாவம் செய்வதை விட இறப்பதே சிறந்தது என்பதை இம்மறை சாட்சியருக்கு உணர்த்தியது போல உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் இப்பலிப்பீடத்தில் பணிபுரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராய் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாரில் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி தம் கைகளை விரித்து பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். அதனால் எங்களுக்கு வாழ்வு உண்டு என்பதை அவர் எடுத்து கூறினார். ஆகவே அனைத்து புனிதர்களோடும் வானதூதர்களோடும் நாங்கள் இணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் அக்களிப்போடு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. அம்மை அப்பனே, எம் இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் திருவுடலாகவும் மீட்பளிக்கும் திரு கிண்ணமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீரவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்து போன சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் நம்மை வாழ அழைக்கும் ஆண்டவருடைய நிலையான சமாதானம் நம்மோடு என்றும் இன்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை அளித்தது போல பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இயேசுவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்க
எல்லா பாவங்களையும் தன் மீது சுமந்து சிலுவையின் வழியாக நமக்கு மீட்பளித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பு தரும் திருக்கிண்ணமாம் இந்த ஆண்டவரின் நிலையான விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் எப்போதுமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு தன்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர, தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் வறட்சியினின்றும் விடுவித்து எமக்கு தேவையான குடிதண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு
விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை பெற ஜெபம். குணமளிக்கும் இறைவா, குணமளிக்கும் இறைவா, நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் என்று உரைத்தீரே. என்று உரைத்தீரே. இன்று உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சூழலிலே இப்பேரிடரில் இருந்து இவ்வுலகை காப்பாற்ற உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோரை குணப்படுத்தும் ஆண்டவரான இயேசுவின் வழியாக இந்நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்தருளும். இந்நோயினால் இன்னும் பல்வேறு வகைகளிலே பாதிப்பிற்கு உள்ளான ஒவ்வொருவரையும் உமது பரிவிரக்கத்தால் காப்பாற்றியருளும். இப்பேரிடரின் காலகட்டத்திலே தன்னலம் பாராது உதவிடும் நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். அல்லலுறும் மக்களுக்கு அன்பு பணியாற்றிடும் ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். இந்நோயினால் இறந்த ஒவ்வொருவருக்கும் முடிவில்லா பேரின்ப வாழ்வை அளித்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வை உமக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் மனமாற்றத்தை விதைத்து ஆசீர்வதித்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இனிமை பொழியும் நிலவே இனியும் வாழ்வின் துணை நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே.